ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் நம்முடைய கவனங்களை திருப்பலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 15, 16, 17 ஆகிய 3 வசனங்களை நாம் வாசிக்க இருக்கிறோம். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதைக் கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? அல்லேலூயா. இந்த திருச்சபையில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அநேகர் அல்லவா, நன்றி சொல்ல வந்த உங்களை தவிர மீதமுள்ளவர்கள் எங்கே அப்படின்னு ஆண்டவர் கேட்குற மாதிரி இது ஒரு கேள்வி. ஏன்னா நம்ம யாருமே சொல்ல முடியாது, இயேசு எனக்கு நன்மை செய்யலை, நான் கேட்டதை அவர் எனக்கு என்ன செய்யலை, தரலை. அல்லேலூயா. நான் எவ்வளவோ வெயிட் பண்ணி பார்த்துட்டேன், என் வாழ்க்கையில் ஒன்றுமே என்ன செய்யலை, நடக்கலை. நல்லதா நடந்ததா அப்படிங்கிறத காட்டிலும் கெட்டதாக தான் நிறைய என்ன செஞ்சிருக்கு, நடந்துகிட்டே இருக்கு. நான் இந்த ஆண்டில் நன்மைகளை அனுபவித்ததை காட்டிலும் தீமைகள் தான் அதிகம் என்று ஒருத்தரால் என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த ஆண்டவர் நன்மையானதை தருகிறவர். அல்லேலூயா. தீமையானவைகளையும் ஆண்டவர் என்ன செய்வாரா, நன்மையாக முடிய பண்ணிடுவார். ஒருவேளை அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம், சில காலங்கள் அதற்கு என்ன செய்யலாம், வெயிட் பண்ண வேண்டியது இருக்கலாம். ஆனால் முடிவு அப்படின்னு வரும்போது அந்த தீமைகளுக்கெல்லாம் சேர்த்து நல்ல பலன்களை தான் அவர் தருவாரை தவிர நம்மளை வருத்தப்படவோ நம்மளை அழ வைக்கவோ அவர் ஒரு நாள் விரும்பவே மாட்டார். அதனால தான் இந்த ஆண்டவர் நல்லவர். இந்த இயேசு எப்படிப்பட்டவர், நல்லவர். அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். பாருங்க, நல்லவங்களா இருந்தாலும் பொல்லாதவர்களா இருந்தாலும் மழை எல்லாருக்கும் தான் பொதுவாக பெஞ்சிட்டு, சூரியன் எல்லாருக்கும் தன்னுடைய வெளிச்சத்தை என்ன செய்யுது. இது அவருடைய படைப்பு தான், இது அவருடைய இயக்கம் தான். ஆனால் ஆண்டவர் பாருங்க, நீ பொல்லாத ஒரு மனுஷன், நீ அக்கிரமத்தில் ரொம்ப மூழ்கி போயிருக்க, அதனால உனக்கு இருட்டு தான் வாழ்க்கை அப்படின்னு சூரியன் என்னைக்காவது மறைச்சிருக்காரா? அப்படிலாம் மறைச்சதே இல்லை. அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு, அல்லேலூயா, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அவர் நன்மைகளை செய்யாமல் இருப்பாரா? அப்போ செய்கிற தேவன், நன்மைகளை செய்கிற தேவன், நினைத்ததை பார்க்கலும் அதிகமாக செய்கிற தேவன், நம்மிடத்தில் வேற எதையுமே எதிர்பார்க்கல, நன்றி நிறைந்த இதயத்தை மாத்திரம் அவர் எதிர்பார்க்கிறார். அப்ப இந்த நாளில் கர்த்தர் நமக்கு நன்றி உள்ள இருதயத்தை தந்திருக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம செக் பண்றதுக்கு தான் இந்த வசனத்தை தியானிக்க போறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாரால நன்றி சொல்ல முடியாது? அல்லேலூயா. அதை நம்ம புரிஞ்சிட்டோம்னா அப்போ நான் நன்றி சொல்ல முடியாத ஆளா இருக்கிறேனா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆமென். இப்போ இந்த இடத்துல என்ன சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது? ஒரு 10 குஷ்டரோகிகள் இயேசு ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது அவரை பார்த்து, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். இவங்க ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்காங்க, இவங்க சமுதாயத்தோடு என்ன செய்ய முடியாது, கலந்திருக்க முடியாது. இவங்க வாழ்க்கை முழுவதும் இனி இந்த குஷ்டரோகத்தின் பாதிப்பினால தனிமைப்படுத்தப்பட்டவர்களாகவே குஷ்டரோகிகளுக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கிற ஒரு இடத்துல தான் தங்கியிருந்து அங்கே தான் வாழ்க்கையை அவங்க என்ன செய்யணும், முடிக்கணும். இதில் எத்தனை வயது உள்ளவர்கள் இருந்தார்கள் என்கிற விபரம் நமக்கு, இளம் வயதுள்ளவர்கள் இருந்தார்களா, நடுத்தர வயதுள்ளவர்கள் இருந்தார்களா, அதிக வயதுள்ளவர்கள் இருந்தார்களா, நமக்கு என்ன செய்யலை. ஆனால் இந்த வேண்டுதலை அவர்கள் ஆண்டவருக்கு முன்பாக வைப்பதை பார்க்கும்போது வாழ விரும்பின அவர்களுடைய உள்ளம் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. நாங்களும் வாழ விரும்புகிறோம், நாங்களும் மற்றவர்களைப் போல சுகமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க விரும்புகிறோம். எங்களுக்கும் ஒரு எதிர்கால அந்த தேவை என்ன செய்யுது இருக்கிறது. நாங்கள் இந்த குஷ்டரோகத்திலேயே என்ன செய்ய விரும்பல, வாழ்ந்து மடிய விரும்பவில்லை. எங்களுக்கு சுகம் கிடைத்து நாங்கள் மற்றவர்களைப் போல எல்லா அனுபவங்களையும் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் என்ன செய்கிறோம்,
விரும்புகிறோன்னு சொல்லிட்டு தான் எங்களுக்கு இறங்கும்னு நினைச்சிடறாங்க. சத்தமிட்டார். ஏன் சத்தமிட்டார்கள் அப்படின்னா அவங்க பக்கத்தில் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. இந்த ஏசப்பா எப்போ வந்தாலும் அவர் பின்னாடி எட்டி ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். ஆகவே இவர்கள் தூரத்தில் வரும்போதே தீட்டு அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுக்கணும். அப்படின்னா இங்கேருந்து ஏத்தாப்பில் வர்றவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க, அந்த ஆள் யார், குஷ்டரோகி அப்படின்னா கொஞ்சம் விலகி என்ன செஞ்சுருவாங்க, பயிர்வாங்க. அதனால தான் அங்கே இருந்து இந்த 10 பேரும் சத்தம் போடுறாங்க, எங்களுக்கு இறங்கும். ஏசப்பா அவங்களுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்க. அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அல்லேலூயா. இப்போ ஏசப்பா பாருங்க, அவங்கள்ட்ட கையை வச்சுலாம் நினச்சில. ஒரு மனுஷனுக்கு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக மனதுருக்கி சொன்னார் பார்த்தீங்களா, அப்படி சொல்லலை. அவங்கள தூரத்திலிருந்து அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க, நீங்கள் போய் உங்களை ஆசாரியர்களுக்கு காண்பியுங்கள். ஏன்னா அன்னைக்கு இருந்த பிரமாணத்தின் அடிப்படையில் ஒருத்தருக்கு குஷ்டரோகம் வந்துட்டுன்னா அதை ஆசாரியன் தான் வந்து செக் பண்ணுவான். அதை கன்ஃபார்ம் பண்ணுறது ஆசாரியன் தான், இது உண்மையிலேயே குஷ்டந்தான். அப்போ அவனை பேக் பண்ணி வீட்டிலேருந்து கொண்டு போய் குஷ்டரோகிகள் கேம்பில் என்ன செஞ்சிருவாங்க, விட்டுருவாங்க. ஒரு வேளை யாருக்காவது இந்த குஷ்டரோகம் தெய்வாதீனமாக சரியாயிட்டுன்னா அவன் நேராக வந்து யார்கிட்ட தான் காட்டணும், ஐயா அன்னைக்கு நீங்கள் பார்க்கும்போது எனக்கு என்ன இருந்துச்சு, குஷ்டரோகம் இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு பாருங்கள் என் குஷ்டரோகம் என்னை விட்டு என்ன செஞ்சுட்டு போயிட்டு. அப்போ அவன் செக் பண்ணி பார்ப்பான், அந்த இடத்துல இருந்த அந்த புண்ணெல்லாம் ஆறி போயிருக்கு, ஓகே, அந்த தழும்பெல்லாம் இருக்குது, ரைட் தான், ஆனால் உணர்வு இருக்கா, அந்த இடத்துல உணர்வு இருக்கா, இப்படிலாம் சில செக்கிங்ஸ் என்ன செய்யும் இருக்கும். அந்த பரிசோதனை செஞ்சு பார்க்கும்போது அவனுக்கு குஷ்டரோகம் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆகிட்டுனா அவன் தன்னை சுத்திகரிப்பதற்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதை இந்த ஆசாரியர் நினைச்சிவார் சொல்லுவார். அதன் அடிப்படையில் அந்த சுகம் பெற்ற குஷ்டரோகி தன்னை சுத்திகரித்த பிறகுதான் அவன் சகஜமாக மற்றவர்களோடு என்ன செய்ய முடியும், இணைய முடியும். அதனால தான் ஏசப்பா சொல்கிறாங்க, தொடலை, ஜெபம் பண்ணலை, சுகமாகுன்னு என்ன செய்யலை சொல்லலை, உங்களை போய் ஆசாரியர்களுக்கு காண்பியுங்கள். இப்போ பாருங்க, இந்த வார்த்தையை கேட்ட உடனே இவங்க மனம் அடிவடையில், என்னடா இது, நமக்காக பாரப்பட்டு நம்ம மேலே கையை வச்சு இவர் ஜெபிப்பார்னு பார்த்தோம், அல்லது ஹீல் சுகமாகு அப்படின்னு ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தோம், ஒன்றும் சொல்லலை. நேராக ஆசாரியர்கிட்ட போய் காட்டுன்னு சொல்கிறாரு அப்படின்னா அவங்க வருத்தப்படலை, உடனே நடைய கட்டிட்டாங்க. அல்லேலூயா. இப்போ 10 பேரும் அந்த ஆசாரியனை பார்த்து தங்களை காண்பிக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க, நடந்து போயிட்டே இருக்காங்க. போகிற வழியில் திடீர்னு ஒருத்தன் தன்னுடைய உடலை செக் பண்ணி பார்த்தா கம்ப்ளீட்லி ஹீல்டு. அல்லேலூயா. இவர் மட்டும் தானே, எல்லாருக்குமே சுகம்தான், ஏன்னா எல்லாருமே விசுவாசத்தோடு தான் நினைக்கிறாங்க. போகிறாங்க, 10 பேரும் சுகம் ஆகிட்டாங்க. அல்லேலூயா. அப்போ பாரு, இந்த 10 பேரில் ஒரே ஒரு நபர் மட்டும் அந்த பாதியில் நின்று ஆசாரியன்ட்ட போய் தன்னை காண்பிப்பதற்கு முன்பு இயேசுநாதர்கிட்ட வந்தானா. அல்லேலூயா. அதான் பைபிள் சொல்லுது, அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி. ஏன்னா இவன் கத்தி கத்தி இவன் பழகிட்டான், ஏன்னா சத்தமாக தான் என்ன செய்யணும், பேசணும். ஆனால் இப்போ தேவனை மகிமைப்படுத்தும் போது பாருங்க அந்த சத்தம் குறையில. இன்னைக்கு ப்ராப்ளம் என்ன தெரியுமா, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக சில கோஷங்களை போட்டு சில வாழ்த்துக்களை சொல்லும் போதெல்லாம் நம்ம ஆட்கள் வாய் எப்படி இருந்தது, என்ன சத்தம், எவ்வளோ சந்தோஷம். ஆனால் அதே ஆள் ரட்சிக்கப்பட்டு இப்போ சர்ச்சைக்கு வந்துட்டு இப்போ கைத்தட்ட சொன்னால் கை என்ன செய்யாது, சத்தமே வராது. வாயை திறந்து பாட சொன்னால் வாயிலேருந்து என்ன வராது, இந்த பப்பட்டு வாயை அசைக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஆனால் இவன் அப்படி இல்லை, உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்து. அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆண்டவர் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார், அவன் சமாரியனா இருந்தான். அல்லேலூயா. அதனால தான் அவன்கிட்ட கேட்கிறார், எப்பா சுகம் பெற்றவர்கள் 10 பேர் அல்லவா, மீதி 9 பேர். அப்போ பாருங்க, இயேசு நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் அவருக்கு கடினமானதே அல்ல. அல்லேலூயா. அவர் எளிதாக நம்ம வாழ்க்கையில் இடைப்பட்டார். நமக்கு சில காரியங்களெல்லாம் பெரிய சவாலாக இருந்துச்சு, ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு வந்த அந்த நாளில் அது உடனே சால்வ் ஆயிட்டு. பர்வதங்களும் மெழுகு போல்
உருகுச்சு அப்படின்ன மாதிரி சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி பாரமாக இருந்துச்சு. சர்ச்சை விட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ள அற்புதம் வாசலில் காத்திருந்தது. ஒரு நாள் இரவு நம்ம ஜெபித்தோம், மறுநாள் ஆண்டவர் மாற்றத்தை கொடுத்திருந்தார். அல்லேலூயா. விசுவாசத்தோடு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அறிக்கையிட்டோம். ஆண்டவர் அப்படியே காத்தடிச்சோன்னு மேகம் கலையிற மாதிரி அந்த சூழ்நிலைகளை எல்லாம் நமக்கு சாதகமாய் மாற்றினார். இப்படி நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை ஆண்டவர் நிறைய செஞ்சிருக்கிறார். சில நேரத்தில் நம்ம அற்புதம் இப்படி தான் நடக்கும்னு எதிர்பார்த்திருந்திருப்போம். ஆனால் அந்த வழியில் இல்லாமல் அவருடைய வழியில் கர்த்தர் நமக்கு செய்தார். அப்படிதான் நம்ம பல சூழ்நிலைகளில் ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாய் அற்புதங்களை அனுபவித்தவர்களாய் இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கோம், நம்ம உட்கார்ந்துருக்கோம். இப்போ பாருங்க, ஆண்டவருடைய கேள்வி என்னன்னா, நீ இதில் ஸ்தோத்திரம் செலுத்தினான் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா? இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்குது, தேங்க்ஸ் சொன்னான் அப்படின்ட்டு. இன்னும் 2 தமிழ் மொழி வேதாகமத்தில் நீங்கள் வித்தியாசமான மொழிபெயர்ப்பில் நன்றி கூறினான் அப்படின்னு இருக்கு. அதனால தான் நன்றியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நம்ம வலியுறுத்துகிறோம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, நன்றி ஏன் அவங்களால சொல்ல முடியல? அந்த 10 பேரில் 9 பேர் வரல பார்த்தீங்களா? அவங்க ஏன் வரலன்னா, ஆண்டவர் தங்களுக்கு கொடுத்த அந்த அற்புத சுகத்தை அவங்க நினைக்கல. அவங்க என்ன செய்யல? நினைக்கல. நீங்க நன்றி சொல்லணும் அப்படின்னா முதலாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்களுக்கு செஞ்ச நன்மையை நீங்க நினைச்சா மட்டும்தான் நன்றி சொல்ல முடியும். நீங்க அதை நினைக்கலன்னா உங்க மனசுல அப்படி ஒரு எண்ணமே என்ன செய்யாது, வராது. அல்லேலூயா. இப்ப பாருங்க, இவன் பார்த்த மாதிரி தானே அவங்களும் தன்னுடைய சரீரத்தை பார்த்துருப்பாங்க. இவன் தனக்கு ஆரோக்கியமானதை செக் பண்ண மாதிரி தானே அவங்களும் செக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க இவன் திரும்பின உடனே இவன் கூட என்ன செஞ்சுருக்கணும், திரும்பி வந்திருக்கணும். ஆனால் அவங்க யாரும் என்ன செய்யலை, திரும்பி வரல. அவங்க ஃபார்வேர்டில் தான் இருந்தாங்க. அவங்க ஆசாரியன்ட்ட காட்டுறதுல தான் பிஸியாக இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் தான் இந்த அற்புதத்தை செஞ்சார்னு அவங்க என்ன செய்யலை, அவங்க நினைக்கல. இது இயேசு தான் எனக்கு செஞ்சார். அப்போ அவர் இங்கே தான் இருக்கார். இனி ஆசாரியன் எங்கே இருக்கார், நான் போய் என்ன செய்யணும், பார்க்கணும். ஆனால் இயேசுவை இப்போ தான் நான் மீட் பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்போ உடனே நான் அவரை போய் பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்கே போகிறேன், ஆசாரியன்ட்ட போகிறேன்னு என்ன செஞ்சுருக்கணும், இவங்க போயிருக்கணும். ஆனால் அவங்க அப்படி போகலை. காரணம் என்னென்னா, ஆண்டவர் அவங்களுக்கு செஞ்ச இந்த நன்மை அவங்க என்ன செய்யலை, நினைக்கல. ஆனால் இந்த ஒருத்த மட்டும்தான் நினச்சான், ஆகா, குஷ்டரோகியாக சாக வேண்டிய எனக்கு இயேசு அல்லவா இப்போ சுகம் கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு நான் சுகமானதுக்கு காரணம் யாரு? இயேசு. புறம்பாக்கப்பட்ட மனுஷனாக வாழ்ந்த எனக்கு இன்னைக்கு மறுபடி சமுதாயத்தில் அங்கீகாரம் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது யாரு? இயேசு. அப்போ இயேசு தான் எனக்கு இந்த அற்புதத்தை செஞ்சார் அவன் நினைச்சதுனால தான் அவன் திரும்பி வந்தான். அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, உங்களை சில ஆராதனை நேரங்களில், ஜெப நேரங்களில் நன்றி சொல்றதுக்கு டைம் கொடுக்குறது. ஏன் டைம் கொடுக்குறோம் அப்படின்னா, remember what he has done in your life. உங்க வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு என்ன செஞ்சார்னு நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய நினைவுகள்ல பாருங்க, ஆண்டவர் செய்ததை காட்டிலும் செய்யாதவைகள் தான் அதிகமாக நிரப்பப்பட்டு இருக்கிறது. அதனால தான் நிறைய நேரங்களில் நம்மளால் என்ன செய்ய முடியல, நினைச்சதை யோசிச்சு நன்றி சொல்ல முடியல. நடக்காததை நினைச்சு அதனால் உண்டாகும் உணர்வுகளும் எண்ணங்களும் அழுத்தங்களும் தான் அதிகமாக என்ன செய்யுது இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் தேவனோடு ஒரு நல்ல நெருக்கமான உறவில் இருப்பதற்கு இது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் உங்களுக்கு என்ன செஞ்சாருங்கிறத நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் நன்றி சொல்லிடுவீங்க. அல்லேலூயா. நீங்கள் நன்றி சொல்லும்போது நீங்கள் யார்கிட்ட இருக்கீங்க? உங்ககிட்ட யார் இருக்கா? ஏசப்பா. அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவருக்கு என்ன இருக்கு? ஒரு நெருக்கமான கான்டாக்ட் இருக்கு. நேரடியாக நீங்களும் அவர் தொடர்பு கொள்ளுகிறீர்கள். அவர் உங்களுடைய வாழ்வில் செய்த நீங்கள் அந்த நன்மைகளெல்லாம் சொல்லி சொல்லி, ஆண்டவரே இந்த உதவியை நீங்கள் செஞ்சதுக்கு நன்றி, இந்த அற்புதத்தை செஞ்சதுக்கு நன்றி, இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்ததற்கு நன்றி, என் குடும்பத்தில் சரியான நேரத்தில் நீங்கள் இடைப்பட்டதற்கு நன்றி, இந்த சூழ்நிலையை என்னால் மாற்ற முடியாமல் இருந்தபோது நீங்கள் அதற்கென்று ஒரு சரியான நபரை எழுப்பி அதை மாற்றி தந்ததற்கு நன்றி. இப்படி எந்த காரியமாக இருந்தாலும் இது இயேசுவால தான் நடந்ததுன்னு யார் நினைக்காங்களோ அவங்க தான் நன்றி சொல்லுவாங்க. யார் நினைக்கலையோ அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நன்றி சொல். இது யதார்த்தம்,
இது வழக்கமாக நடக்கிறது தானே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எதுவுமே யதார்த்தம் கிடையாது, எதுவுமே வழக்கமாக நடக்கிறது கிடையாது. ராத்திரி தூங்கி நீங்கள் காலையில் எந்திக்கிறது வழக்கம் நினைக்கிறீங்களா? யதார்த்தம் நினைக்கிறீங்களா? சாப்பிட்ற சாப்பாடு உள்ளே போய் ஜீரணிப்பதெல்லாம் ரொம்ப யதார்த்தம் நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. வெளியில் போயிட்டு மறுபடி வீட்டிற்குள்ள சமாதானத்தோடு சுகத்தோடு திரும்பி வருவதெல்லாம் வழக்கம். அப்படி சொல்ல முடியுமா? அல்லேலூயா. இன்னைக்கு வேலையில் இருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் நாளைக்கு தொடருமா என்பது எந்த நிச்சயம் கிடையாது. இன்னைக்கு சக்சஸ் பண்ண நாம நாளைக்கும் சக்சஸ் பண்ணுவோங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. அல்லேலூயா. பாருங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் லேசாக மழை பெய்ய ஆரம்பிச்சது, கொஞ்சம் கொஞ்சமாக கூடுச்சு, இரவு முழுவதும் மழை பெஞ்சது. மறுநாள் விடிஞ்சா சில வீடுகளே இல்லை, சில குடும்ப அங்கத்தினர்கள் உயிரோடு இல்லை, சில இடத்துல வெள்ள பாதிப்புகள். இப்போ சமீபத்தில் எத்தனை தீங்குகளை நம்ம கண்களால் பார்த்தோம். ஒரு குடும்பத்தை சேர்ந்த 13 பேர் நம்ம மேலே உயரமான இடத்துல சேஃப்டியாக ஏறி உட்காந்துட்டோம்னா தண்ணீர்லேருந்து என்ன செஞ்சிடலாம், தப்பிச்சிடலான்னு அவங்க வீட்டில் இருந்ததுலேயே உயரமான இடத்துல உட்காந்துருந்தாங்க. ஆனால் அந்த இரவில் தண்ணீர் வரத்து அதிகமாக இருந்ததுனால அந்த 13 பேர், அதுக்கு மேலே தண்ணி வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த 13 பேரும் மரித்து போனார்கள். யோசிச்சு பாருங்க, ஒரே ராத்திரி தான். தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் நிலைமை என்ன செஞ்சிட்டு, கிறிஸ்மஸ் அவங்களுக்கு இல்லை. சில சபைகள் என்ன செய்ய முடியல, நம்மை போல ஆராதனை நடத்தவே முடியல. அப்ப இன்றைய நிலை நாளைக்கு காலையில் விடிஞ்சா எப்படி இருக்கும்னு தெரியாது. யதார்த்தம் அப்படி நினைக்காதீங்க, வழக்கம் அப்படி நினைக்காதீங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் காட்ஸ் மர்சி. அல்லேலூயா. தேவனுடைய இரக்கம். அதனால என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்கிற எல்லாம் தேவ தயவு. அவர் என் மேல கிருபையா இருக்கிறதுனால தான். அப்படின்னு நீங்க நினைச்சா மட்டும்தான் உங்க இதயம் நன்றியினால் நிரம்பும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நன்றி சொல்றதுக்குன்னு ஒரு குறிக்கப்பட்ட நாளையும் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் சர்வீஸை வச்சாதான் நன்றி சொல்லணும், அப்படி கிடையவே கிடையாது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு காரியங்களை கடந்து வரும்போது கர்த்தர் அதில் உங்களோடு இடைப்பட்ட அந்த அனுபவத்தை நினச்சி நீங்கள் என்ன செய்யணும், நன்றி சொல்லணும். நம்ம பாட்டு பாடுவோம், நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாதுன்னு. ஆனால் நீங்கள் உங்கள் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள், உண்மையிலேயே தினந்தோறும் நன்றி சொன்னீங்களா? அல்லேலூயா. ஆண்டவருக்கு உண்மையிலே நன்றி உள்ளவங்களா இருந்தீங்களா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் ரிஸ்க்கு தான், அதை யோசிச்சு தான் பார்க்கணும். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் அவர் எழுதும்போது எழுதுகிறாரு, நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கன்னா உங்களுக்கு செய்யப்பட்டதெல்லாம் நினச்சி பாருங்க. இந்த ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்தாரு, இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கர்த்தர் கொடுத்தாரு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தாரு. இதெல்லாம் எந்த ரேஷன் கடையாலையாவது போய் கார்டு கொடுத்து வாங்க முடியுமா? அல்லது எங்கேயாவது எந்த ஆஃபீஸ்லேயாவது போது மண்ணு கொடுத்து வாங்க முடியுமா? அல்லது யார்ட்டையாவது கொஞ்சம் பணத்தை கொடுத்து இதெல்லாம் வாங்கிட்டு வர முடியுமா? இதெல்லாம் முற்றிலும் இலவசமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே. அப்போ இதெல்லாம் நினச்சி நீங்கள் என்ன செய்யணும்? இந்த ரட்சிப்பு இல்லைன்னா, இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லைன்னா, இந்த நித்திய ஜீவனுக்குள்ளே நம்ம என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க. பரலோகத்தில் நமக்கு என்ன கிடையாது, இடம் கிடையாது. நமக்கு ஆக்கினை தீர்ப்பு வந்துடும். நித்திய நரகத்தில் நம்ம தள்ளப்பட வேண்டியவர்களாக மாறிடுவோம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, நம்முடைய சொந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு இந்த ரட்சிப்பு கிடைக்கல. நம்ம கூட நெருக்கமாக பழகுகிற சில நண்பர்களுக்கு இந்த ரட்சிப்பு இன்னும் கிடைக்கல. நம்முடைய சொந்தக்காரங்களுக்கு இந்த ரட்சிப்பு இன்னும் கிடைக்கல. ஆனால் நமக்கு கிருபையாக கிடைச்சிருக்குன்னா ஆண்டவருக்கு எவ்வளோ நன்றி உள்ளவங்களா இருக்கணும். அல்லேலூயா. எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள்னு சொல்கிறார். தமிழில் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் வாச்சிடணும், ஆனால் இங்கிலீஷில் தேங்க்ஸ் சொல்லுங்கன்னு தான் இருக்குது. அல்லேலூயா. எப்பவும் ஆண்டவருக்கு என்ன செய்யணுமா, நன்றி சொல்லணும். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம் இருக்கு, ஆனால் தேங்க்ஸ் பீ டு த லார்ட் அப்படின்னு தான் அந்த ஆங்கிலத்தில் அது ஆரம்பிக்கும். அப்போ தேவன் இதுவரைக்கும் நம்முடைய வாழ்வில் அவர் செய்த நன்மைகளை நம்முடைய வாயால் என்ன செய்ய முடியாது, விவரிக்கவே முடியாது. அதனால் இந்த உள்ளம் எப்பொழுது எப்படி இருக்கணும், நன்றி நிறைந்ததாக இருக்கணும். அப்போ யாரால நன்றி சொல்ல முடியாது? ஆண்டவர் தான் இதை செய்தார்னு நினைக்காதவங்களால,
ஆண்டவர் மூலமாகத்தான் இது நடந்ததுன்னு நினைக்காதவங்களால நன்றி சொல்லவே முடியாது. ரெண்டாவது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, பெருமை உள்ளவர்களால நன்றி சொல்ல முடியாது. அல்லேலூயா. யாரால? பெருமை உள்ளவர்களால். ஏன் அந்த வார்த்தையை நான் சொல்றேன்னா, இந்த மனுஷன் பாருங்களேன், தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி என்ன செஞ்சானா, அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு தேங்க்ஸ் சொன்னான். தமிழ்ல தோத்திரம் செலுத்தினான், தேங்க்ஸ் சொன்னான். அப்ப பாருங்க, இயேசுநாதர் எங்க இருந்தாரு? ஒரு கிராமத்துக்கு உள்ள பிரவேசித்த போது. அப்ப அவர் நின்ன இடம் எந்த இடம் நமக்கு தெரியல. மேபி ஆன் த ரோட், சரியா, வழி அருகே நெஞ்சிருக்கலாம், இருந்திருக்கலாம். ஆனா இப்ப பாருங்க, உரத்த சத்தத்தோடு அவன் பாருங்க, பக்கத்துல யார் இருக்கா அதெல்லாம் பார்க்கல, சுத்தி யாரெல்லாம் இருக்கா அதெல்லாம் பார்க்கல. அவன் வந்து அவ்வளோ சந்தோஷத்தில் அவன் என்ன செய்யறான்? சத்தமிட்டு தேவனை மகிமைப்படுத்தி முகங்குப்புற விழுந்துட்டான். முகங்குப்புற விழுதல் அப்படிங்கிறதுலாம் நான் ஒண்ணுமே இல்லை, என்னால ஒண்ணுமே இல்லை, எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம் ஆண்டவரே. இன்னைக்கு நான் இந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கிறேன்னா, இன்னைக்கு இந்த சுகத்தை நான் அனுபவிக்கிறேன்னா, இதுக்கு முழுக்க முழுக்க யார் தான் காரணம்? அப்போ உமக்கு முன்பாக என்னை தாழ்த்துவதற்கு நான் என்ன செய்ய வேண்டாம்? இடம் பார்க்க வேண்டாம், நேரம் பார்க்க வேண்டாம், சூழ்நிலையை பார்க்க வேண்டாம், எதுவுமே உமக்கு முன்பாக நான் வந்து நன்றி சொல்றதுக்கு தடையே கிடையாது. எஸ்பெஷலி மை ஈகோ தடையே கிடையாது. எனக்குள்ள இருக்கு பார்த்தீங்களா, அது தடையே கிடையாது. அதனால தான் இவன் வேகமா வந்தான், சத்தமிட்டு தேவனை மகிமைப்படுத்தினான், முகங்குப்புற விழுந்துட்டான். அல்லேலூயா. இல்லாட்டி மற்றவர்களுடைய மனநிலையை கொஞ்சம் ஆப்போசிட்டா நம்ம திங்க் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்? நான் அவரை கூப்பிட்டேன், அதனால தான் அவர் கொடுத்தாரு, நான் கூப்பிடலன்னா அவர் கொடுத்துருப்பாரோ? நான் கேட்டேன், என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன், அதனால நான் அவர் நாமத்தில் கேட்டேன், அவர் செஞ்சாரு, நான் கேட்காமையே செஞ்சாரு. அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை, உன் விசுவாசம் தான் உன்னை ரட்சித்தது, நீ விசுவாசித்தபடி உனக்கு. அப்ப இதுக்கெல்லாம் ஏன் விசுவாசம் தான் காரணம்? நான் மட்டும் விசுவாசம் இல்லாமல் இருந்தா அவர் செஞ்சிருப்பாரா? எனக்கு எவ்வளவு விசுவாசம் இருந்தது தெரியுமா? அந்த நாட்கள்லாம் விசுவாசமா நான் இருப்பதுக்கு என்ன கிடையாது, சான்ஸே கிடையாது. ஆனா அதையும் தாண்டி நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? அல்லேலூயா. அப்ப நான் இன்னைக்கு இப்படி இருக்க காரணம் என் ஜெபம் தான், நான் இப்படி இருக்க காரணம் என் உபவாசம் தான். இன்னைக்கு நான் இந்த நிலைமைக்கு வந்த காரணம் நான் ஆண்டவருக்கு அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன். இந்த மனநிலை தான் என்னது? பெருமை. அல்லேலூயா. ஆனா இவன் பாருங்க, என் விசுவாசம் ஒன்றும் இல்லப்பா, என் வேண்டுதல் ஒன்றும் இல்லப்பா. அல்லேலூயா. இதெல்லாம் நீங்க என்னுடைய வாழ்வில் வெளிப்படுத்தின இறக்கம். நான் சுகமாகணுங்கிற ஒரு அனுகிரகத்தை எனக்கு நீங்க தந்ததுனால தான் இன்னைக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன்? சுகமாயிருக்கேன். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இத்தனைக்கும் நான் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒருத்தருக்கு வந்துட்டுன்னா அவங்களால என்ன சொல்ல முடியாது? நன்றியே சொல்ல முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் அழகா சொல்றார், என்னாலே அல்லாமல் உங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படிதானா? நமக்கு திறமை இருக்கலாம், நமக்கு அனுபவம் இருக்கலாம், நம்ம கையில் நிறைய பணம் இருக்கலாம், நமக்கு சப்போர்ட்டுக்கு நிறைய ஆட்கள் இருக்கலாம், அதனாலலாம் ஒன்றுமே செய்யவே முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் மனசு வச்சாதான், ஆண்டவர் கையை நீட்டினாதான், ஆண்டவர் வார்த்தையை அனுப்புனாதான், ஆண்டவர் கிருபையை வெளிப்படுத்தினாதான், இதை எந்த ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொண்டாங்களோ அவங்க கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி எப்பவுமே என்ன சொல்லுவாங்க? நன்றி சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்போ இந்த வருட கடைசியில் வந்திருக்கிற நாம் நன்றி சொல்கிறவங்களா இருக்கணும். அப்படின்னா நமக்குள்ள பெருமை என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடவே கூடாது. அல்லேலூயா. நம்ம எப்பவும் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? தாழ்மையாக இருக்கணும். இதெல்லாம் அவர் இல்லைன்னா நடந்திருக்காது. அல்லேலூயா. அவர் மூலமாக தான் எல்லாம் என்ன செஞ்சுட்டே இருக்கு, நடந்துகிட்டே இருக்கு. அப்படிதான் நம்ம சொல்லணும். பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எப்பவுமே எப்படி தான் இருக்காராம், இருக்காரு. அவருக்கு நம்முடைய மனதை தூரத்திலேருந்தே பார்க்க முடியும், நம்முடைய நினைவுகளை அவரால் என்ன செய்ய முடியும், வகையறுக்க முடியும்.
இது என்ன கேட்டகரி அப்படின்னு ஆண்டவர் என்ன செஞ்சிருவார், க்ளீனாக எக்ஸாமின் பண்ணிடுவார். நம்ம பேசுவோம் பார்த்தீங்களா, அந்த வார்த்தை என்ன சொல்ல போகிறோங்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவருக்கு தெரியுமா. அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம நன்றி சொல்லும்போது அதெல்லாம் அப்படியே பார்க்குறாரு அவர், இவன் என்ன மனநிலையோடு வர்றான். அல்லேலூயா. அப்போ இந்த மனுஷன் பாருங்க, அவனுக்குள்ள எந்த ஈகோ கிடையாது. இது ஆண்டவரால் எனக்கு கிடைத்த சுகம் சொல்லி அவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துவதற்கு அவன் தயங்கவே இல்லை. அல்லேலூயா. நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி யோசித்து நம்ம போஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி நம்ம வெளிப்படுத்தணுங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முழங்கால் போட முடிஞ்சுதா? ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கையை உயர்த்த முடிந்ததா? ஆண்டவருக்கு நன்றி சொல்ல உரத்த சத்தத்தை உங்களால் வெளிப்படுத்த முடிந்ததா? ஆண்டவருக்கு முன்பாக நன்றி சொல்ல உங்கள்கிட்ட ஆண்டவர் அந்த நேரத்தில் என்ன ஃபீலிங்கை கொடுத்தாரோ அதை உங்களால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடிந்ததா? இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அல்லேலூயா. அதனால் தேவனுக்கு முன்பாக நீங்கள் வெட்கப்படவே கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் தயங்கவே கூடாது. ஏன்னா உங்களுக்கு தான் அவர் என்ன செஞ்சிருக்கிறார், நன்மை செஞ்சிருக்கிறார். நீங்கள் பெற்ற நன்மையை நீங்கள் தான் முழுசாக என்ன செஞ்சுருக்கீங்க, அனுபவிச்சிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு தான் அது எந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுன்னு என்ன செய்ய முடியும், தெரியும், உணர முடியும். அப்போ அதன் அடிப்படையில் உங்கள் தேங்க்ஸ் என்ன செய்யணும். ஏன்னா நம்ம சில நேரத்தில் சில ஆட்களை சொல்கிறோம், நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த காரியத்தை நான் செஞ்சுருக்கேன், சும்மா தேங்க்ஸ்ன்னு போயிட்டான். சொல்கிறோமா சொல்லலையா? முகத்தை கூட பார்க்காம என்ன செய்கிறான், தேங்க்ஸ்ன்ட்டு போகிறான். கையை கூட கொடுக்காம தேங்க்ஸ்ன்ட்டு போகிறான். ஒரு நின்று கூட சொல்லாமல் தேங்க்ஸ்ன்னு நினைச்சிடான். இவனுக்கு போய் நான் செஞ்சேன் பாரு. நம்ம நினைக்கிறோமா நினைக்கலையா? நம்ம எதிர்பார்க்குறோம்ல. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் வரும்போதெல்லாம் நீங்கள் அப்படியே ஆண்டவரே நீங்கள் செஞ்ச நன்மைகளெல்லாம் நான் நினைக்கிறேன்னு சொல்லும்போது அது வெறும் வார்த்தையாக இருக்கக்கூடாது. அது உங்களுடைய உள்ளத்திலிருந்து வருகிற அந்த அனுபவமாக இருக்கும். நீங்கள் அனுபவிக்கும் போது உங்களுக்கு அது எவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்தது, அதை நீங்கள் பெற்ற போது உங்களுக்கு எவ்வளோ மன நிறைவை கொடுத்தது, அதை நீங்கள் நன்றி சொல்லும்போது என்ன செய்யணும், ஐயோ இப்போ எல்லாரும் இருக்காங்களே இந்த நேரத்தில் நான் எப்படி இல்லை. அல்லேலூயா. ஏன்னா சிலர் ஆண்டவர் ஆராதிக்கும் போது அவர்கள் தங்களை மறந்து தாங்கள் எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறத மறந்து தேவனுக்கு முன்பாக மண்டிட்டு அவங்க ஜெபம் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது அல்லேலூயா, அப்போ அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை என்ன செஞ்சிருக்கிறார், செய்திருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இந்த மனுஷன் பாருங்க, காலில் விழுந்து சத்தமாக ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்லும்போது அவர் தன்னை தாழ்த்தினதை என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். ரெண்டு விஷயத்தை சொல்லியிருக்கேன். யாரால நன்றி சொல்ல முடியாது? ஆண்டவர் செஞ்சதை நினைக்காதவங்களால நன்றி சொல்ல முடியாது. ரெண்டாவது, பெருமையான எண்ணம் யார்கிட்ட இருக்கோ அவங்களால என்ன செய்ய முடியாது, நன்றி சொல்ல முடியாது. ஆகவே இந்த ரெண்டுக்கும் நம்ம இடம் கொடுக்க வேண்டாம். இந்த வருஷ கடைசியில் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் நாம் நினைப்போம். ஆண்டவர் செஞ்ச நன்மைக்கு தேங்க்ஸ் சொல்ல, ஆண்டவர் எப்படி உங்களை வழி நடத்துகிறாரோ அப்படிலாம் நீங்கள் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் கர்த்தர் செஞ்ச நன்மைகளை நான் நினைக்கிறேன். அது மாத்திரமல்ல, என்னால் தான் இந்த காரியெல்லாம் நடந்தது அப்படி நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாமே தேவனால தான், எல்லாமே ஏசப்பா மூலமாக தான். பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, நன்றி செலுத்த நீர் எங்களை எதிர்பார்க்கிறீர். ஆண்டவரே, நீங்கள் செஞ்ச நன்மைகளை நினைத்து உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி நன்றி சொல்லும் பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தருவீராக. இயேசுவின் நாமம் எங்களுடைய வாழ்வில் தொடர்ந்து மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.